வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை பறித்து கல்வி முறை மாற வேண்டும். ஜனாதிபதி. ரத்தினக்கல் ஆபரணத்துறையை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர். கடந்த 24 மணி நேரத்தில் விபத்துகளில் சிக்கி 13 பேர் காயம். போலி ஆவணங்களை தயாரித்த முகவர்கள் 5 பேர் கைது. உலக தமிழராட்சி படுகொலை நாள் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு. கிழக்கு பல்கலை மாணவர்கள் போராட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். நிட்வா புயலினால் அனர்த்தத்திற்குள்ளான வீடுகளை மீள கட்டியெழுப்பும் பணிகளின் போது சுமார் 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கல்நேவ ஹந்துன்கம அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நாம் ஒரு சிறந்த கல்வி முறையை உருவாக்க வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் போது பொருத்தமற்ற அல்லது நோக்கமற்ற விடயங்களை பரவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் அதை எதிர்த்து போராடினார்கள். இந்த முறையும் அவ்வாறுதான். இது ஒரு சிறந்த கல்வி சீர்திருத்தம். நம் பிள்ளைகளை பராமரிக்கும் கல்வி, நம் பிள்ளைகளை உலகத்துடன் ஒருங்கிணைக்கக்கூடிய கல்வி முறை, மேலும் நம் பிள்ளைகள் ஆளுமை மற்றும் தலைமைத்துவத்துடன் முன்னேற வழிவகுக்கும் ஒரு கல்வி முறை. இயந்திரங்களை உருவாக்கும் அல்லது கருணை ஆன்மீகமற்ற பெற்றோர்களையோ ஆசிரியர்களையோ மத தலைவர்களை அறியாத பிள்ளைகளை உருவாக்கும் கல்வி அல்ல. அத்தகைய கல்வியினால் நமக்கு எந்த பயனுமில்லை. இந்த கல்வி முறை கருணை, மனப்பாங்கு மற்றும் இரக்க குணம் கொண்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் ஒரு முறையாகும். யார் என்ன சொன்னாலும் அந்த கல்வி சீர்திருத்தங்கள் நமது கிராமங்களில் உள்ள அப்பாவி பெற்றோரின் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு கல்வி முறையை உருவாக்கும். அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை பற்றி கலந்துரையாடுவோம். நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கின்றோம் என்பதை உங்களுக்கு கூறுகின்றோம். நாம் கல்வியை அளிக்கின்றோம் என இங்கே உள்ள யாராவது நம்புகின்றார்களா? நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நாம் தூர பிரதேச கிராமங்களில் பிறந்தோம். கல்வி முறையில் குறிப்பிட்ட இடம் நமக்கு கிடைத்தால் இன்று இந்த பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இல்லையெனில் எங்கள் குடும்ப பின்னணி, எங்கள் கிராம பின்னணி எங்களை இங்கு கொண்டு வந்திருக்காது. கல்விதான் எங்களுக்கு வழிவகுத்தது. எனவே தொலைதூர கிராமங்களில் பிறந்த நாம் முன்னேறுவதற்கு கல்வி வழிவகுத்தால் அந்த கல்விக்கு அழிவுகரமான பாதையை நாம் அமைக்க மாட்டோம். எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி முறையை உருவாக்க விரும்புகின்றோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரத்தினக்கல் மற்றும் ஆபரணத்துறையில் பின்பற்றப்பட்டு வரும் விதிமுறைகளை தளர்த்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த துறைக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமான சகல வகையிலுமான ஊக்கங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு சங்கிரிலா ஹோட்டலில் இடம்பெற்ற கண்காட்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பார்வையிட்டார். இந்நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்று கண்காட்சியில் பங்கேற்ற ரத்தினக்கண்கள் மற்றும் ஆபரணத்துறையில் ஒரு நாடாக நாம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கண்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த துறையின் முன்னேற்றத்துக்காக எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியால் முடிந்த உச்சபட்ச ஆதரவை தருவோம். பெட்பரியால் இந்த தொழில் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதனால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகள் மீதான விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். நவனிவரல் வழியில் சென்று நமது நாட்டை ரத்தினங்கள் மற்றும் ஆபரணத்துறையினரின் கேந்திர மையமாக மாற்றியமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இப்போதாவது கடந்த காலத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு சட்ட மற்றும் ஒழுங்கு விதிகளில் காணப்படும் தடைகளை நீக்கி முறையான அபிவிருத்தியை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற பல்வேறு விபத்துகளில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்துகளில் யாழ்ப்பாணத்தில் 6 பேரும், மட்டக்களப்பில் 2 பேரும், மிகுந்தலையில் 5 பேரும் வாகன விபத்துகளில் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ் கஸ்தூரியார் வீதி மற்றும் பெரியங்கடை வீதி இணையும் சந்தியில் வேன் ஒன்று மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 4 பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 மொத்தம் 6 பேர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பிரதான வீதியில் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டியின் மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நோயாளர் காவு வண்டி மின் கம்பத்தில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளதாக அறிய முடிகிறது. இருவரும் சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து நிந்தவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிந்தவூர் ஆதார மருத்துவமனைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டியே பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த பாரியளவிலான மின்கம்பத்தில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் நோயாளர் காவு வண்டி முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது. அதுடன் இன்று அதிகாலை ஏனியன் வீதியின் மிகுந்தலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 காயமடைந்துள்ளனர். தம்புள்ளை மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றை பார்வையிடுவதற்காக வந்து மீண்டும் வேன் ஒன்றில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர் குழுவே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்டு 5 சந்தேக நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளிஸ்கமுவ மகரகம நெட்டம்புவ மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த சுற்றி வளைப்புகளின் போது துபாயில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் 10 ஒப்பந்தங்கள், விண்ணப்பதாரர்களின் 27 படிவங்கள், ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கணனியொன்றும் மற்றும் அரசு பாடசாலை அதிபர்கள், பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிறைவேற்று தர அரசு அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பெயர்களில் போலி தயாரிக்கப்பட்ட பெருமளவிலான உத்தியோகபூர்வ இலச்சினைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட கல்விச் சான்றிதழ்கள் மற்றும் பாடசாலை விலகல்கள் சான்றிதழ்களும் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 52வது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சேரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொலமென் ஸ்ரில், யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது 9 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அது மாத்திரமின்றி தமிழர்கள் மனதில் நீங்காத வடுக்களாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தின் நடன நாடகத்துறை மாணவர்கள் தமது விரிவுரையாளர் ஒருவரை மாற்ற கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 3வது நாளாகவும் நீடித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களில் 4 மயக்கமடைந்தும் 4 பேர் வாந்தி எடுத்த நிலையிலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நிறுவனத்தில் நடன நாடகத்துறையில் 4ஆம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் தமக்கு கற்பிக்கும் விரிவுரையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். குறித்த விரிவுரையாளர் முறையாக வகுப்புகளை நடத்துவதில்லை என்றும் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதுடன் சில மாணவர்களின் உடல் அமைப்பை கேலி செய்து அவமானப்படுத்துவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் முறையாட காரணமின்றி விரிவுரை நேரங்களில் மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கடந்த 2025 மார்ச் 4ஆம் தேதி நிறுவனத்தின் பணிப்பாளர் பாரதி கெனடியிடம் மாணவர்கள் எழுத்துப்பூர்வமாக முறையிட்டனர். இதற்கான தீர்வை 2 வாரங்களில் பெற்றுத் தருவதாக பணிப்பாளர் உறுதியளித்த போதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி மீண்டும்
இருப்பினும் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாணவர் ஒன்றியத்தினூடாக முயற்சி செய்து நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை என மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தமது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாத நிலையில் குறித்த பாடத்திற்கான பரீட்சகராக அந்த விரிவுரையாளரை நியமிக்க வேண்டாம் என வலியுறுத்தி கடந்த புதன்கிழமை முதல் 67 மாணவர்கள் பணிப்பாளரின் அலுவலகத்திற்கு முன்னால் அமர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்தனர். தொடர்ந்து 3 நாட்களாக இரவு பகலாக கடும் மழை மற்றும் குளிர்காற்றுக்கு மத்தியில் இந்த அமைதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் ஏனைய மாணவர்கள் தமது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை பறித்து கல்வி முறை மாற வேண்டும். ஜனாதிபதி. ரத்தினக்கல் ஆபரணத்துறையை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர். கடந்த 24 மணி நேரத்தில் விபத்துகளில் சிக்கி 13 பேர் காயம். போலி ஆவணங்களை தயாரித்த முகவர்கள் 5 பேர் கைது. உலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலை நாள் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு. கிழக்கு பல்கலை மாணவர்கள் போராட்டம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.